பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்திருப்பது ஒரு பெரிய ஆனந்தம். ஏனென்று கேட்டால், ஒரு வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்மூடிப்போடு காத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வருகை ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த வருகையில் நீங்கள் எல்லாரும் இன்னும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதும் ஒரு நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் காட்ஸ் கம்மிங் வரல அப்படின்னா நானும் ஒரு கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னால் அந்த இரண்டாம் வருகையில் நம்ம எல்லோரும் காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள்லாம் போயிட்டீங்க, நான் மாத்திரம் இங்கே இருந்தானா சண்டே, அப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதாவது பிரதரை பார்த்ததில், எல்லாரையும் பார்த்ததில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய மேஜைக்கு முன்பதாக செல்வதற்கு முன்பதாக கடந்த வாரத்திலே நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை பற்றி தியானித்தோம். பிலிப்பியர் சாப்டர் 3 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க பேஜ் நம்பர் சொல்லுமா? 273 புதிய ஏற்பாடு 273. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்க அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால் அற்பமான சரீரம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அற்ப சரீரம். அற்பம் அப்படின்ற அற்பம்னா என்ன அர்த்தம்? அதை நாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒருவேளை ஒரு இலவசமாய் ஒரு பொருள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இலவசமாய் ஒரு பொருள் வருதுன்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை பண்ண சொல்லுவோம் அற்பம், அது ஓரமாக வைப்பா, அப்படி ஓரமாக வைப்பா. we don't know the value of it. ஒரு அற்பமான ஒரு சரீரம் என்று அதை விளக்குகிறார். ஆங்கில வேதாகமத்தில் லோலி பாடி என்று சொல்லுகிறார். அதாவது கீழான, உயர்வான இல்லை, ரொம்ப கீழான, தாழ்த்தப்பட்ட. இந்த சரீரத்தை பார்த்து சொல்றாரு. இந்த சரீரத்தை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? லோலி பாடி. இந்த அற்பமான சரீரத்தை அவர் என்ன செய்ய போகிறாராம்? மகிமையின் சரீரமாக மாற்றப் போகிறாராம். எப்படி மாற்றப் போறாரு? எப்படி மாற்றப் போகிறாரு? மகிமையின் சரீரம், குளோரியஸ் பாடி. அப்போ இந்த சரீரத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப அதிகமான முக்கியத்துவங்கள்லாம் கொடுக்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரு? He sees and tells this body as a அற்ப சரீரம் பான்றார். நான் அற்ப சரீரத்தை பற்றி படித்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன், டேட்டாஸ்லாம். இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்கல்ல, ஹெல்த் கேர், ஜேடி யுவர் அன்னெசரி டிஸ்டர்பிங். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி உலக அளவில் $10 trillion விலை போகிறது. 10 trillion அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்திய நாட்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட 800 லட்சம் கோடிகள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸு, மெடிசின்ஸு, இந்த கருவிகள், இதெல்லாம் பார்க்கும்போது they are almost $10 trillion. That is dollars refers to US dollars. அல்லது அது தமிழில் நம்மளுடைய கோடிகளில் பார்க்கணும்னா 800 லட்சம் கோடிகள் அந்த பிஸ்னஸ் அப்படி போயிட்டு இருக்கு. இந்த அற்ப சரீரத்துக்கு எவ்வளோ ஆகுது? பிஸ்னஸ் வேல்யூவில் பார்த்தா 800 lakhs crores. இதே இந்திய நாட்டில் மாத்திரம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 28.5 லட்சம் கோடிகள். 28.5 லட்சம் கோடிகள் we contribute to the whole health care of the world. இது ஒரு பக்கம். அடுத்தது உணவு என்று எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்துக்கு அது ஒரு 10,000 லட்சம் கோடிகள் அங்கே என்ன ஆகுது? செலவாக இருக்கிறது. ஸோ அற்பமான சரீரம் என்று பவுலப்போஸ்தலன் இங்கே விளக்குகிறார். ஆனால் அந்த அற்பமான சரீரத்தில் தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவ்வளவு பெரிய இயக்கமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமே இந்த அற்ப சரீரத்தை வைத்து தான் என்ன செய்கிறது?
வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புதுசாக ஒரு நவீனமான ஒரு கருவியை கண்டுபிடித்து விட்டால் அது ஒரு அச்சீவ்மெண்ட். புதிதாக ஒரு வால் ரீப்ளேஸ்மெண்ட் செய்து விட்டால் அது ஒரு அச்சீவ்மெண்ட். எல்லாமே இவ்வளவு பெரிய விஷயம். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது அற்ப சரீரம் என்று கூறுகிறார். இட் இஸ் a contradictory topic in today's world. இது என்ன டாபிக்? இது மிகவும் ஒரு கான்ட்ரடிக்ஷன்னா முரண்பாடான ஒரு டாபிக். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் விதமாய் சொல்லுகிறார்? அற்ப சரீரம் அதை மகிமையின் சிறப்பு. அற்ப சரீரத்திற்கு இப்படிப்பட்ட விலை இருக்குமே என்றால் அந்த மகிமையின் சரீரத்திற்கு எப்படிப்பட்ட விலை இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் நேரம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த இண்டஸ்ட்ரியை இவ்வளவு பெருசா இவ்வளோ டைனமிக்கா போய்கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்தை சுட்டுதான் எல்லாமே. இந்த சரீரத்துக்காக தான் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், டீசல் வெஹிக்கிள்ஸ், இந்த சரீரத்துக்காக தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. வீடுகள், வாஷ் பில்டிங்ஸ் எல்லாமே இதை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த அற்ப சரீரத்திலே இவ்வளவு காரியங்களை மனிதனால் செய்ய முடியும் என்றால் அந்த மகிமையின் சரீரம் அது எவ்வளவு குளோரியஸா இருக்கும், அது எவ்வளவு மேலானதாக இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து இந்த மேஜைக்கு முன்பாக வரும் பொழுது உலகத்தின் காரியங்கள் அநேகம் இருக்கும், நமக்கு கண்பட்ட காரியங்கள் அநேகமாக இருக்கும். அதையெல்லாம் நோக்காதபடிக்கு அந்த மகிமையின் சரீரத்தை நான் எப்பொழுது பெறப்போகிறேன், அந்த மகிமையின் வாழ்வை நான் எப்பொழுது அடையப் போகிறேன் என்கின்ற ஏக்கம் நம் ஒவ்வொருக்குள்ளதாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை. We are always concerned about our problems. We are concerned about the things which we see. But Apostle Paul, he writes, or our Lord Jesus Christ, he writes, there is a great kingdom that is going to come. அந்த ராஜ்யத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். We are going to live eternally. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஆதாயம் நாம் செய்து கொண்டோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த அற்ப சரீரம் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 106:24 பார்ப்போம். Psalms 106 verse 24. மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? The perspective of human being, மனிதனுடைய நோக்கம் எப்படி இருந்தது? சங்கீதம் 106:24 வசனம். 106:24 படிங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அல்லது வேறு விதமாக சொன்னா இச்சிக்கப்பட வேண்டிய தேசத்தை அற்பமாய் எண்ணினார்கள். நம்முடைய முற்பிதாக்கள், God gave them a beautiful land, பட் அது என்ன சொன்னாங்க? அது என்னையா, அதெல்லாம் போய் என்னையா, அது போய் பெரிய விஷயமா என்று சொல்லி அதை அற்பமாய் எண்ணினார்கள், அசட்டை செய்தார்கள். நம்முடைய பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஜனங்கள் இதை செய்தார்கள். நாமும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். மகிமையின் சரீரத்தை கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் அது ரொம்ப அற்பமா தெரியுது நமக்கு. அது என்ன பெரிய சரீரம், இங்கே ஒன்றும் காணோம், ஆண்டவர் இங்கே எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, அங்கே போய் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொன்னால் அதை நம்புவதா? இஸ்ரேல் மக்கள் கண்ணார கண்டார்கள், ஆண்டவருடைய அதிசயங்களை கண்ணார கண்ட மக்கள் சொல்லுகிற வசனம். இதை தான் நாம் என்னாகமம் 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம். என்னாகமம் 16, நம்பர்ஸ் சாப்டர் 16. 190 நம்பர் சாப்டர் 16. இங்கே ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட சண்டை வருது. யாருக்கும் வருது? மோசேவுக்கும் கோராகின் புத்திரர்களுக்கும் சண்டை வருகிறது. மோசே யாரு? மோசே தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை வழிநடத்தின ஒரு நாயகனாக இருந்தார், ஒரு புருஷனாக அவர் காணப்பட்டார். அவருக்கும் கோராவின் புத்திரர்களுக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. என்னன்னு சண்டை நடக்குது? நீங்க தான் அந்த வேலையை செய்யணுமா, நானும் அந்த வேலையை செய்வேன். நீங்க தான் கர்த்தருடைய காரியங்களை செய்யணுமா, நாங்களும் தூபம் காட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் மிகவும் மோசேயினிடத்திலே தர்க்கம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதை தான் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும்
காரியமும் உங்களை தம்மண்டையிலே சேரப்படும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ. இங்க பாருங்க, ஒரு மகிமையான ஒரு வேலையை இந்த கோராவின் புத்திரர் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய வேலை கொடுக்கிறார் பாருங்க. கோராவின் புத்திரருடைய வேலை என்ன தெரியுங்களா? கோராவின் புத்திரருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச உடனே இந்த புத்திரர் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மடிச்சு உள்ள வச்சு அதை இவங்க என்ன பண்ணோம், தூக்கின்னு போறது, எங்கெல்லாம் பாளையம் நகர்கிறதோ அங்க எல்லாம் இவர்கள் அதை எடுத்து செல்ல வேண்டிய வேலையை தான் கோராவின் புத்திரருக்கு கொடுத்தார்கள். அதான் கொடுக்கப்பட்ட ஊழியம். அதாவது லேவி கோத்திரத்திலே 2-3 குழுக்களாக பிரித்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, லேவியின் புத்திரர்கள் கோராவின் புத்திரர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, அதே லேவியர்களிலே பாடகர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி பிரித்து வைத்திருந்தார்கள். அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, என்ன சொன்னா பாருங்க, 10 வருஷத்துக்கு தான் படிச்சாங்க. அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உன்னை சேர பண்ணி முதல்ல சொல்றாருப்பா, உன்னை லேவி கோத்திரத்துல அவர் சேர பண்ணினதே பெரிய விஷயம்பா. ஆனா நீ என்ன பண்ற, அதுவே அற்ப காரியமாய் நீ என்ன பண்ற நினைக்கிற. அடுத்தது என்ன சொல்றாரு, உங்களுக்கு அற்ப காரியமோ. இப்பொழுது ஆசாரிய பட்டதையும் அங்க சொல்ற பாருங்க, to bring you near to himself. முதலாவது பார்க்கிறோம் 9ஆம் வசனத்துல, தமிழ்ல என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, the God of Israel has separated you from the congregation of Israel. தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார், இஸ்ரவேல் சபையிலிருந்து உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். உன்னை பிரித்தெடுத்தது அற்ப காரியமா என்ன செய்றாங்க கோராவின் புத்திரர்கள் நினைக்கிறார்கள். அது அற்ப காரியமா? இரண்டாவது, he separated you from the congregation of Israel. அடுத்தது, to bring you near to himself. தேவனோடு கூட உன்னை கிட்டி சேர்த்தாரே, அது அற்ப காரியமா? அடுத்தது, to do the work of tabernacle. ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன் சிவியா பிரேமி. 3 விஷயத்தை இங்க சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்றாரு, God of Israel separated you from the congregation of Israel to bring you near to himself, to do the work of the tabernacle of the Lord and to stand before the congregation to serve him. 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். அப்பா உன்னை என்ன பண்ணார் ஆண்டவராகிய கர்த்தர், உன்னை இஸ்ரவேல் மக்கள்ல இருந்து உன்னை பிரித்து எடுத்தாரு. அடுத்தது என்ன செஞ்சாரு, தேவனோடு கூட உன்னை கிட்ட கொண்டு வந்துட்டாரு. மூன்றாவது என்ன செய்தார், அவருடைய வேலையை நீ செய்யத்தக்கதாக செய்தார். நான்காவதாக, அவருடைய தேவனுடைய மக்களுக்கு முன்பாக நீ உன்னை நிற்க வைத்திருக்கிறார். இவ்வளவு காரியம் உனக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறாருப்பா. இது என்ன நீ சாதாரண வேலை நினைச்சியா? ஆனால் அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, கோராவின் புத்திரர்கள் இது அற்ப காரியமாய் அவர்கள் எண்ணினார்கள். எவ்வளோ ஒரு ஒரு பேத்தடிக் சிச்சுவேஷன் பாருங்க. அநேக நேரத்தில் நாமும் இந்த கோராவின் புத்திரர்களை போலதான் நாம் என்ன செய்கின்றோம், மகிமையான காரியங்களை நாம் மறந்துவிட்டு அற்பமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிமையான காரியம், மகிமையான சரீரம், மகிமையான ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நான் என்ன செய்யறது இல்லை, அநேக நேரத்துல யோசிப்பது கிடையாது. யோசிக்காமல் நாம் என்ன செய்கின்றோம், we are very much narrow minded and we are looking into all these kinds of things which is prevailing on the earth. இது உங்களை மாத்திரம் நான் சொல்லவில்லை, பேசிக்கொண்டிருக்க என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி சொன்ன உடனே அவங்க மோசே கிட்ட போய் சண்டை போடுறாங்க. பிரியமானவர்களே, மோசே கிட்ட என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. என்ன சொல்லி சண்டை போடுறாங்க, 13ஆம் வசனத்துல பாருங்களேன். எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ. பாருங்க, எவ்வளோ ஒரு கஷ்டம் பண்ணாங்க. எகிப்தியர்கள் அடிமையாக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமைகளாக கிடந்தாங்க. 400 அடிமைகளாய் கிடந்து அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக மிகவும் மோசமான நிலையில, அடிமைகளை காட்டிலும் மிகவும் மோசமான நிலைமையிலே அவர்கள் தள்ளப்பட்டு கஷ்டத்துக்கூடாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து இவர்கள் தான் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களை கட்டச பாருங்க, எங்களை வெளியில கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அப்பேற்பட்ட மோசமான நிலைமையிலிருந்து வெளியே வந்துட்டு அந்த இடத்த போய் என்ன சொல்றாங்க பாருங்க,
ஓ வாட் a pity. அதை போய் காணான்னு சொல்றான். இந்த எகிப்து தேசம் அடிமையின் தேசம், அதை போய் என்னன்னு சொல்றான்? ஐயோ அது பாலும் தேனும் ஓடுற தேசம் யாரு? அப்பேற்பட்ட அந்த தேசத்துல இருந்து என்ன எங்கேயோ நீ வனாந்தரத்தை கூப்பிட்டு உன்னை கூட்டிட்டு போவேன் என்று சொல்லுகிறாயே, நீதான் என் அற்ப காரியமா எங்களை செஞ்ச, நீ எங்களை கூட்டு வந்தது பெரிய விஷயம் நினைச்சீங்க. தட் இஸ் a very small thing. அதுதான் என்ன அற்பமாய் பேசுகிற ஒரு பத்தி. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் போகின்ற போக்கு, ஒருவேளை நாம் வனாந்தரத்தை நடந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை பலவிதமான காரியங்களிலே நாம் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை பற்றி யோசிக்க மறந்து விட்டோமா? கர்த்தரின் காரியங்களை பற்றி நாம் அசத்தியாய் இருந்தோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தே இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரோடு கூட நிறைய நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு கூட அவர் அருகாமையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அற்ப காரியமாக தேவனுடைய காரியத்தை அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? எண்ணி விடுகிறோம். பெருமானவர்களே, அப்படி செய்யாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாராக. இங்கே கோராவின் புத்திரர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இன்னும் நாங்கள் போன வாரம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் விஞ்ஞானம் அதிகமாக முன்னேற போகிறது. அப்பொழுது தேவன் இல்லவே இல்லை என்று சொல்லி அநேக மக்கள் இந்த நாளிலே பின்வாங்குவது போல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் ஏற்படும். உண்மையாக நடக்க போகிறது இதுதான். அப்ப போய் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து பயங்கர சந்தேகத்தை சாத்தானானவன் உள்ளத்தை கொண்டு வந்து விடுவான். ஏனால் அப்படி உலகத்தினுடைய விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது தேவனில்லை. பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளிலே போய் கேட்டா, the government provides me education, என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை இந்த கவர்மெண்ட் செய்கிறது. இந்த கவர்மெண்ட் provides me good medical facilities and the government provides everything. நான் போய் கொஞ்சம் வேலை செஞ்சா சம்பளம் வரும், கவர்மெண்ட் எல்லாம் பார்த்துக்குது. I don't need a God. Why I need a God? I don't need a God என்று சொல்லி அநேகர் இந்த நாட்களிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்துக்கும் இவர்களுக்கும் உள்ள கேப் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் இன்க்ரீஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் அதிகமான விஞ்ஞானம் வளர வளர தேவன் தேவையில்லை என்று சொல்லி I don't need a God, தேவமே கிடையாது என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? நாம் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவோம். இப்பேற்பட்ட பயங்கரங்கள், இப்பேற்பட்ட ஆபத்துகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய நாங்கள் பைபிள்ல பார்த்து வரோம். முற்பிதாக்களாக ராகாப் என்கின்ற பெரிய பெண்மணி, she took a wonderful decision in serving the Lord. தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிப்பேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? பொருத்தனை பண்ணி கொண்டார்கள். அப்பேற்பட்ட மக்கள் அநேகம் பேர், எவ்வளவுதான் எல்லாரும் தனியா போனாலும் கர்த்தருக்கென்று மீந்திருக்க ஒரு கூட்டம் அந்த இஸ்ரவேல் மக்களிலே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே இன்றும் நமக்கு அவர்கள் சாட்சிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? Are we considering these things as precious? இந்த காரியங்களை மகிமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? உலக பிரகாரமான காரியங்களை நாம் மகிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையாகவே அந்த மகிமையின் ராஜ்யத்துக்கு என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்து இந்த மேஜையிலே பங்கு பெற கர்த்தர் தாமே உதவி தருவாராக. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையிலே நாம் இந்த மக்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன நடந்தது? அதற்கு வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள். இந்த கோராவின் புத்திரர்களுக்கு என்ன நடந்தது? It was a very saddest thing which has happened to them. நாம் ஒருவேளை அதெல்லாம் பார்க்கல. ஆனால் ஒரு நாள்ல என்ன நடக்க போகுது? ஆண்டவர் வரும்பொழுது என்ன நடக்க போகுது? இதுதான் நடக்க போகுது. அவர் வரும்பொழுது என்ன நடக்க போகிறது? அகங்காரிகள் எல்லாரையும் தள்ளி வைத்து பரிசுத்தமான தம்முடைய பிள்ளைகளை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். நானும் நீங்களும் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? நாம் தேவன் இல்லை என்று சொன்னால், if you made a chance, இல்லப்பா கடவுள் எனக்கு தேவையில்லை, போயிடுங்க. ஆனால் கடவுள் எனக்கு தேவை, என் தேவன் தான் எல்லாவற்றையும் செய்தார். I obey my conscience and I live my life. ஓகே. இன்னொரு குரூப், கடவுள் இல்லை, எப்படியோ வாழ்ந்து நான் மகிமையான காரியங்களை நான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு குரூப். இன்னொரு குரூப் எப்படி? கர்த்தர் தான்ப்பா தேவன், கர்த்தர் தான்ப்பா எனக்கு எல்லாமே என்று சொல்லி அவர்கள் கர்த்தரிடத்திலே சேவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கை. பிரியமானவர்களே, தட் இஸ் a very blessed life. அந்த சீர் என்றார் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், என்னது? இத்தனை சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்பேற்பட்ட சீரை பெற்ற மக்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மேஜைக்கு முன்பாக வரும்போது நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வோம். கர்த்தத்தை கேட்போம், கர்த்தாவே உம்மை அற்பமான நினைச்சனா, இல்லை என்றால் உண்மை நான் மகிமையாக நான் நினைத்தேன். இந்த வாரம் முழுவதுமாக நான் எப்படிப்பட்டவனாக நான் காணப்பட்டேன்.
How much importance I gave for the glory, how much importance I gave for this world என்று சொல்லி நாமே ஆய்ந்து பார்த்து கொண்டு இந்த மேஜிலே பங்கு பெறுவோம். அதுதான் போன வாரம் பார்த்தோம். ஆவியினாலே நடத்தப்படுகிற காரியங்கள், ஆவியினோடு கூட அவர் நடத்தப்படுகிற காரியம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. That I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being conformed to his death, if it by any means I may attain to the resurrection from the dead. மரித்தோரிலிருந்து எப்படியாவது நான் எழுந்திருக்கத்தக்கதாக. 10ஆம் வசனத்தை படியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருக்க தகுதியாக வேண்டும். We have to become worthy to be risen, worthy to possess that glorious body. ஒருவேளை ஒருவன் இந்திய உலக கோப்பைக்கு ரன்னிங் ரேஸ் ஓட வேண்டும் என்றால் 50 மீட்டர் ஸ்பிரிண்ட் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன வேண்டும்? He should have a track record. Do you know what is a track record? What is a track record for a sprint? 50 மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓட வேண்டும் என்றால் track record என்னவாக இருக்க வேண்டும்? சொல்லுங்க. உசேன் போல்ட் எவ்வளவு வேகமா ஓடுறாரு? 50 மீட்டர் 9 seconds and 9.63 something அவர் ஓடுகிறார். அப்போ நாம் அந்த 50 மீட்டர் ஸ்பிரிண்ட்டுக்கு நாம் தகுதியாக வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் 10 செகண்டுக்குள்ள நான் 50 மீட்டர் ஸ்பிரிண்ட்டை ஓடி முடிக்கிறவனாக இருந்தால்தான் குவாலிஃபிகேஷன். ஓகே வாங்க மில்டன் சாலமன் ஓடுங்க. எவ்வளோ தூரத்தை ஓடுங்க? 25 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். நீங்கள் நெக்லெக்ட். வாங்க 50 மீட்டரை 25 நிமிஷத்தில் ஓடனா என்னையோ? 50 மீட்டரை எவ்வளோ நேரத்தை ஓடணும்? 10 செகண்டில் ஓடணும். 10 வினாடிகள். செகண்ட்னா புரியுதுல? 1 2 3 10 என்றதுக்குள்ள நீ 50 மீட்டர் ஓடிடணும். 50 மீட்டர்னா எவ்வளோ தூரம் இருக்கும்? சொல்லுங்க. 50 மீட்டர் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். 1 மீட்டர்னா இங்கேருந்து இது வரைக்கும். அப்படின்னா 50 மீட்டர்னா பார்த்துக்கோங்க, இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும். இங்கே அந்த திரும்ப இடம் வரைக்கும், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்போது 10 செகண்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? அங்கே ஓடிவிட வேண்டும். பிரியமான சகோதரிய 50 மீட்டர் ஓட வேண்டும் என்றால் இதுதான் வர்தினஸ். அப்போது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் இன்னும் எவ்வளவாய் நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். தேவ மனிதர்கள் எவ்வளவாய் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம ஆய்ந்து பார்த்து கொண்டு இந்த மேதில் பங்கு பெறுவோம். There is no one to judge us, only myself. இப்போ பார்த்தோம், அவர்கள் மனசாட்சியினால், அழகான வார்த்தை போடப்பட்டது. என்னது? அவர்கள் மனசாட்சியினால் குத்தப்பட்டு. யாரால் குத்தப்பட்டு? பக்கத்தில் இருக்கவங்க குத்தல, அங்க இருக்கவங்க குத்தல, இங்க இருக்கவங்க குத்தல. அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் மனசாட்சியினால் குத்தப்பட்டவர்களாக ஒருத்தரா போயிட்டாங்க. கும்பலான டெசிஷன். இட் வாஸ் நாட் அ குரூப் டெசிஷன், இட் வாஸ் அ இண்டிவிஜுவல் டெசிஷன். இல்லப்பா நான் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த உணர்வு, பாவத்தின் உணர்வு நமக்கு அதிகமாய் தேவை என்று சொல்லி வேண்டிக் கொண்டு மேஜையில் அவர்கள் பங்கு பெறுவோம். பங்கு பெற்ற பிறகு கண்டுபிடித்த முன்னர் அவர்கள் அறிக்கை செய்து பங்கு பெற்று இன்னும் வாழ்க்கை முன்னேறத்தக்கதாக கர்த்தர் உதவி தருவாராக.